ஒரு வீக்கெண்ட் அதுமா முருகனின் அறுபடை வீடுகள் கோயிலில் வந்து சுற்றி பார்க்கலாம் சொல்லி கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்பில் ஆல்ரெடி நான் வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம 3ஆம் படை வீடான பழனிக்கு போயிருப்போம். பழனி ரீச் பண்ணுறது எப்படி, என்னென்ன வழியெல்லாம் தரிசனம் பார்க்கலாம் சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலும் அந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. காலையில் ஒரு 11 மணி போல் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோயில் வாசலேருந்து ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அடுத்து போக போகிற இடம் பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகர் கோயில் போக போகிறோம். பழனியில் ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த ட்ராவல் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர் வழியாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்க சுவாமிமலைக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் கிட்ட நம்ம பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். பழனிலேருந்து கும்பகோணத்துக்கு ரேராக தான் பஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு திருச்சி இல்லைனா திண்டுக்கல் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து ஒரு பஸ்ஸாக மாறி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போனப்போ திருச்சி பஸ்ஸே நின்றுச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பழனிலேருந்து திருச்சிக்கு போகலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. பழனிலேருந்து திருச்சி போகிறது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். கண்டினியூஸ் ட்ராவல் பண்ண முடியலன்னா நீங்கள் திண்டுக்கல் இறங்கி மாறி அதுக்கப்புறம் திருச்சி போய்க்கலாம். இந்த ட்ரிப் நாங்கள் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பழனிலேருந்து வந்த நம்ம பஸ் திருச்சி டவுனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவுட்டரில் இருக்கிற இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆச்சு. ஒரு 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. திருச்சியிலேருந்து நம்ம சுவாமிமலை ரீச் பண்ணுறதுக்கு கும்பகோணம் பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். கும்பகோணம் பஸ் நிற்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். திருச்சி பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஏரியா கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல டவுன் பஸ் அண்ட் லோக்கல் பஸ் எல்லாம் வந்து கிளம்பும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளோர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறது இடம் மிச்சம் பத்தது மட்டும் இல்லாமல் பார்க்கறது கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருந்துச்சு. அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பில்டிங்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் வந்து சூப்பராக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டவுன் பஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியுமே வச்சிருக்காங்க. கிளாம்பாக்கத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு மால் போனோம்னா எப்படி க்ளீனாக நீட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. திருச்சி புது பஸ் ஸ்டாண்டில் கும்பகோணம் தஞ்சாவூர் போகிற பஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 தான் இருக்கும். திருச்சி டு தஞ்சாவூர் நான் ஸ்டாப் பஸ்ஸஸ்மே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு 1-1.5 மணி நேரத்தில் வந்து தஞ்சாவூர் போய் ரீச் ஆகிடும். நாங்கள் இப்போ கும்பகோணம் போகிறதுக்கு ஸ்டேட் பஸ்ஸே ஏறிட்டோம். சுவாமிமலையை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இறங்குற மாதிரி இருக்கும். திருச்சியிலேருந்து தொடங்குற இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து நம்ம சுவாமிமலை ரீச் பண்ணுறதுக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். மொத்தம் நம்ம ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்து ரிசர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போக போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு திருச்சியில் ஸ்டேட் பஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தஞ்சாவூர் வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு இன்னொரு பஸ் எடுத்துக்கலாம். மெயினாக தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு நான் ஸ்டாப் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். பட் நீங்கள் அதை எடுக்காமல் போகிறது தான் பெட்டர். ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடியே இறங்குற மாதிரி இருக்கும். கும்பகோணத்துக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடி திருவள்ளஞ்சுழி அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு ஈவினிங் 6 மணி போல் நம்ம சுவாமிமலை பக்கத்தில் இருக்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிமலை போகிறதுக்கான ஒரு ஆர்ச் இருக்கும். ஆர்ச்லேருந்து கோயில்கிட்ட போகிறதுக்கு பஸ்ஸு பார்த்தா ரொம்ப ரேராக தான் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆட்டோ எடுத்துக்கலாம். ஆட்டோ நாங்கள் போனோம் 3 பேருக்கு சேர்த்து 60 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கும்பகோணம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து வர மாதிரிச்சுன்னா இந்த மாதிரி மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க சுவாமிமலை போகிறதுக்கு. அந்த மினி பஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிட்ஜுக்கு முன்னாடி இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் இந்த பாலம் இருக்கிற ஏரியாவிலேருந்து கோயிலுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிலே நம்ம கோயில் ரீச் பண்ணிடலாம். 11 மணிக்கு பழனியில் ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம 6 மணி போல் வந்து சுவாமிமலை ரீச் பண்ணியாச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம பகல் ட்ராவல் இது எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் 6 கோயிலை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கோயில் வாசல் பக்கத்துலேயே ஸ்லிப்பர் அண்ட் பேக் வைக்கிறதுக்கு தனியாக கவுண்டர் வச்சுருக்காங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். டோக்கன் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். அறுபடை வீடு கோயில்களே 4ஆம் படை வீடு தான் இந்த சுவாமிமலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். ஒரு முறை பிரம்மன் வந்து சுவாமிமலையில் இருக்க கோயிலுக்கு வந்திருக்காரு. அப்போ முருகர் பிரம்மன் கிட்ட ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்த பிரம்மாவை படைப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி முருகர் வந்து சிறையில் அடைச்சிருக்காரு. இதனால் உலக அளவில் வந்து படைப்புகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடம் இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் முருகன் கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பிரம்மாவை அடைச்ச அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஓமனும் பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத சிவபெருமானுக்கு முருகன் விளக்கினார். தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கு குருவாக மாறி உபதேசம் செஞ்சதுனால இங்கே இருக்க முருகரை வந்து சுவாமிநாத சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அப்பனுக்கே குருவானவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கோயிலில் இருக்கிற முருகர் சன்னதி பொறுத்த வரைக்கும் 60 அடி உயரத்தில் இருக்குது. இதுக்கு நம்ம 60 படி ஏறி போய் தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மலை மேலே போகிறப்ப மொபைல் ஃபோன் வந்து அலௌட் கிடையாது. கீழே கவுண்டர் வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம செல்ஃபோன்ஸை டெபாசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 தடவை கிட்ட சுவாமிமலை வந்திருக்கேன். எப்பயுமே ரொம்ப க்ரௌட் அப்படின்ற மாதிரி நான் போனப்போ இல்லை.
ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து சிவன் மற்றும் அம்மன் சன்னதி இருக்கும், அங்கே தரிசனம் பண்ணிட்டு போங்க. முருகனுக்கு உகந்த நாட்களில் போனால் கண்டிப்பாக இங்கேயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தடுப்புகள்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனாலுமே ஒரு ½ அன் ஹவர்லேயே நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. கோயில் நகரமாக இருக்கிற கும்பகோணத்தை சுற்றி பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுவாமி மலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகணும். சுவாமி மலையிலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு கும்பகோணத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் மினி பஸ் இருக்கிற ஸ்டாப் கிட்டே வந்திருந்தோம். பட் நாங்கள் போன டைம் மினி பஸ் ஆப்ரேட் பண்ணாதனால அங்கேருந்து அகைன் ஆட்டோ பிடிச்சி 60 ரூபா கொடுத்து நம்ம வந்து அந்த மெயின் ரோடு கிட்டே வந்து போய் இறங்கிட்டோம். அந்த மெயின் ரோடு போயிட்டோம் அப்படின்னா வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் ரூட்டில் வந்து நிறைய பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தஞ்சாவூர்லேருந்து வர பஸ்ஸில் ஏறி நம்ம கும்பகோணம் போகலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல் தான், நம்ம அப்படியே கும்பகோணம் வந்து ரீச் பண்ணிடலாம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஹோட்டல் மீனாட்சி பவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கும். அது வந்து வெஜ் ஹோட்டல் தான், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். கும்பகோணத்தில் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி நெக்ஸ்ட் நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த அறுபடை வீடு ட்ரிப்பில் நம்ம அடுத்து போக போகிறது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். திருச்செந்தூருக்கு கும்பகோணத்துலேருந்து இல்லை தஞ்சாவூர்லேருந்து பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது போக சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ரன் ஆகிற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் ரூட்டில் தான் வரும். எங்களுக்கு டிக்கெட் பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துலேருந்து கிடைக்காதனால நாங்கள் தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை புக் பண்ணி வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயினில் வந்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து போட் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் போனப்போ தஞ்சாவூரில் நல்லா மழை பெஞ்சு கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூர்லேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு ஓவர்நைட் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருச்செந்தூரில் கோயில் விசிட் பண்ணது எல்லாமே பார்ப்போம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.